ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 25, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வருண் சொல்றான் லீலாவதி கிட்ட, பெரியம்மா நான் தான் வெண்ணிலாட்ட அந்த மாத்திரைய மாத்தி சொல்லிட்டேன். அதனால தான் அவ பதட்டத்துல எடுத்து கொடுத்துட்டா. வெண்ணிலா மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க வெண்ணிலாவ திட்டாதீங்க அப்படின்னு வருண் சொல்றான். அப்போ வானுமதி யோசிச்சுட்டு இருக்கா. என்ன இது கண் முழிச்ச 2 நிமிஷத்துல சாரா பக்கத்துல இருந்து வெண்ணிலா பக்கம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே கௌதம் சொல்றான், பாத்தீங்களாமா அப்படின்னு சொல்லவும், உடனே என்னடா எல்லாரும் நான் என்னமோ பெரிய கொடுமைக்காரி மாதிரி என்ன பேசுறீங்க, நான் வருணுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்ற பயத்துல தான் நான் அது மாதிரி பேசினேன். என்ன வெண்ணிலா, நான் உன்னை திட்டக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க. உடனே வெண்ணிலாவும், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க என்ன திட்டலாம், என்ன அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. லீலாவதி சொல்றாங்க வெண்ணிலாட்ட, என்னதான் நான் ஆதங்கத்துல பேசினாலும் நான் பண்ணது சரின்னு சொல்ல மாட்டேன், என்ன மன்னிச்சிடு வெண்ணிலா, என்னால உனக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்க வெண்ணிலாட்ட லீலாவதி. வெண்ணிலா சொல்றா, என்னத்த மன்னிப்பு அதுன்னு என்கிட்ட போய் கேக்குறீங்களே அப்படின்னு சொல்றா. உடனே அண்ணாமலை வான்மதியை பார்த்து மறைக்கிறாங்க. என்னது இது, அத்தை என்னை பார்த்து மறைக்கிறாங்க, ஒருவேளை சாரா வச்சு நான் தான் இந்த டிராமாலாம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் என்ன மறைக்கிறாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா வான்மதி. உடனே வருண் சொல்றான், அம்மா நான் கொஞ்சம் வெண்ணிலா கிட்ட தனியா பேசணும், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வெளியில போறாங்க. வெண்ணிலாவை ஏத்துக்கிட்டான் போல இருக்கு, வருண் மாறிட்டான்னு நினைச்சு எல்லாரும் வெளில போறாங்க. வெண்ணிலா உட்காந்துருக்கா. வருண் வந்து சொல்றான் வெண்ணிலா கிட்ட. அப்போ வெண்ணிலா சொல்றா, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி உயிரோட வந்தது என்னை காப்பாத்தத்தானா, நான் தான் ஏதோ பதட்டத்துல அந்த மாத்திரைய மாத்தி உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆனா நீங்க அத உங்க மேல போட்டுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது வருண் சொல்றான், நேத்தி நடந்தது, நைட்டு என்ன நடந்ததுன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு, என் உயிரை காப்பாத்துன்னு இருக்க நீனு, அதை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன், அது என்னைக்குமே என் மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நேத்தி பட்ட கஷ்டம் என்னைக்குமே எனக்கு மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நீ பக்கத்துல இருக்க வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றான். வெளியில லீலாவதியும் அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காங்க. லீலாவதி சொல்றாங்க, ஒரு கெட்டதுலயும் நல்லதுன்ற மாதிரி நம்ம வருண் இப்பதான் நம்ம வெண்ணிலாவை புரிஞ்சுக்கிட்டான், இப்பயாச்சும் நம்ம வெண்ணிலாவை வருண் புரிஞ்சிருப்பான், அவனோட அருமை இப்பயாச்சும் வெண்ணிலாவோட அருமை புரிஞ்சிருக்கும் வருணுக்கு, இந்த வருணை தான் நம்ம எதிர்பார்த்தோம், நம்ம வருண் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வருண் வந்து உள்ள கேக்குறான் வெண்ணிலா கிட்ட. என்ன கேக்குறான்னா, நீ என்ன வேணாலும் எனக்காக பண்ணுவியா அப்படின்னு கேக்குறான். நான் பண்ணுவேன்னு வெண்ணிலா சொல்றா. அப்பனா எனக்கு டைவர்ஸ் வேணும், குடுப்பியா அப்படின்னு கேக்குறான். எனக்கு ரிலேஷன்ஷிப் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு, காதல் மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு, கல்யாணம் மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இந்த வருண் சொல்றான், எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் இல்லாத விஷயமா போயிடுச்சு, உண்மையிலுமே என் மேல உனக்கு காதல் இருந்துச்சுன்னா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சினா எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னு சொல்றான். உடனே வெண்ணிலா ரொம்ப அழுவுறா. வெண்ணிலா சொல்றா வருண் கிட்ட, நான் கொடுக்குற டைவர்ஸ்ல தான் உங்க சந்தோஷமும் என்னோட காதலோட ஆழமும் உங்களுக்கு தெரியணும்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. நீங்க 3 மாசம் கழிச்சு இந்த நாட்டை விட்டு போகும்போது உங்க கையில டைவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயம் அப்படின்னு சொல்றான், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, எனக்குள்ளதான் இருக்கும், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே கையில சத்தியம் கேட்கறான். அவளும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறான். அண்ணாமலை சொல்றாங்க லக்ஸ் கிட்ட, டாக்டரை கூப்பிட்டு வருணை செக் பண்ண சொல்லு, அவன் நல்லா இருக்கானா, நம்ம வீட்டுல வச்சே வருணை பாத்துக்கலாம், என்ன ப்ரொசீஜர்ன்றத பாரு, நம்ம அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஸும் சரி மேடம் சொல்லிட்டு போறாங்க. அப்போ கௌதம் கேக்குறான் அண்ணாமலை கிட்ட, சரி சித்தி, எப்படி அந்த சாரா உயிரோட இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கும் போது, எல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. வீட்டுக்குள்ள வான்மதி ஆரத்திலாம் எடுத்து வருண உள்ள அழைச்சிட்டு போறாங்க எல்லாரும். அப்போ உட்கார வைக்கிறாங்க. ஜூஸ் வேணுமா, ஏதாச்சும் சாப்பிட்றியாப்பான்னு கேட்கும்போது,
வருண் வேணான்றான். அவன் அப்படிதான் சொல்லுவான். சாப்பிடாம இருந்தா அவன் உடம்பே கெட்டு போயிடுச்சு. அவன் அப்படிதான் சொல்லுவான். நீங்க போய் ஏதாச்சும் ஜூஸ் இருந்தா எடுத்துட்டு வந்து அவனுக்கு குடுங்க அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. உடனே சரின்ட்டு வெண்ணிலா போறா. அப்போ மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வான்னு அண்ணாமலை சொல்றாங்க வெண்ணிலா கிட்ட. ஆனா அத காதுலே வாங்காம வெண்ணிலா போறா. லீலாவதி கேக்குறாங்க கௌதம் கிட்ட, என்னப்பா டாக்டர் போய் பாத்தியா, என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, இனிமேலு டயத்துக்கு சாப்பிடணும், இப்படிலாம் பட்னியெல்லாம் கிடக்கூடாது, டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு கௌதம் சொல்றான். அப்போ வெண்ணிலா ஜூஸ் எடுத்துட்டு வந்து வருணுக்கு தரா. ஐஸ்லாம் எதுவும் போடல வெண்ணிலா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. அதுக்கும் அவ பதில் சொல்லாம இந்தாங்க குடிங்கன்னு ஜூஸ் குடுக்குறா வருணுக்கு. அப்போ வருண் கொஞ்சமா ஜூஸ் குடிச்சிட்டு வச்சுட்டு எனக்கு போதுன்றான். சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இரு கௌதம் நீ போய் கொண்டு போய் வருண ரூம்குள்ள விடுன்னு சொல்றாங்க. இல்ல நானே போய்க்கிறேன்றான். இல்ல நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி கௌதம் கொண்டு போய் விடுறான். அப்போ வெண்ணிலா உள்ள போறா. அப்போ அண்ணாமலை கூப்பிட்டு நில்லு அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு, என் மேல கோவமா இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன், நீங்க என்கிட்ட பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்றா. என்னாச்சு வெண்ணிலா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நீங்க பெரியத்த என்ன ஹாஸ்பிட்டல் விட்டு போன்னு சொல்லும் போது நீங்க எதுவுமே சொல்லல. நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அமைதியாவே இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் கோவமா? இதனாலதான் என்கிட்ட பேசாம இருக்கியா? அக்கா ஏதோ கோவத்துல சொன்னாங்க. அதனால நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் இந்த வீட்டு மருமக. நீ எதுக்கு அமைதியா இருந்த? நீ தான் சொல்லியிருக்கணும். நான் இந்த வீட்டு மருமக, நான் போமாட்டேன்னு. நீயும் ஏன் சொல்லல? அப்ப நான் உன் மேல கோச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை. என்னைக்குமே நான் உன்னை விட்டு தர மாட்டேன். என்னைக்குமே நீ என்னோட மருமக தான். நான் அக்கா கோவமா இருந்தாங்கன்னா தான் அது மாதிரி இருந்தேன். நீ உனக்காக பேசாம நீயே அமைதியா இருந்துட்ட. நீ அப்படிலாம் இருக்கக்கூடாது. உனக்காக நீ பேசணும். வேற யார் பேசலனாலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எனக்கும் அக்காவுக்கும் என்ன இந்த வீட்ல உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. நீ மக்கு மாதிரி பேசாம அமைதியா இருந்துட்டு என் மேல நீ கோவப்படுறியா? நான் தான் உன் மேல கோவப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சாரி அத்தை நான் மன்னிச்சிருங்க, இனிமேல நான் இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா வெண்ணிலா. வான்மதி சாராவுக்கு ஃபோன் பண்றா. எதுக்கு நீ ஃபோன் பண்றன்னு திட்டுறா சாரா. எனக்கு எங்க நடக்குதுன்னே புரியல, நீ எப்படி திரும்பி வந்த, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ இந்த பிளான் யாருக்கும் தெரியாது, சந்தேகம் வராதுன்னு சொன்ன. ஆனா அண்ணாமலைக்கு சந்தேகம் வந்து நான் உயிரோட இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்க அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன, நீ இங்க வந்தாதான் உங்க அம்மா உயிரோட விடுவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால நான் வந்தேன். எல்லாமே ஒன்னாலதான், நீ கொடுத்த ஐடியாவால தான் நான் இவ்வளவு அசிங்கப்படுறதுக்கு காரணமே. இந்த பிளான்ல நீ தான் இன்வால்வ் ஆகியிருக்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமேலு பிளான் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு எனக்கு ஃபோன் பண்ண, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொலை பண்ணிடுவேன். இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாரா போனை வைக்கிறா. சாரா ஃபோன் வச்சதுக்கு அப்புறம் வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா. என்ன சொல்றா இவ? நாம தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கோன்னு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஏற்கனவே தாலி பிரச்சனையிலே நம்மள ஒரு மாதிரி மிரட்டினாங்க. இப்போ இதுவும் நம்ம தான் பண்ணோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா வான்மதி. வான்மதி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இனிமேல அமைதியா இருந்தா பிரச்சனை பெருசா போயிடும், பேசாம போய் சரண்டர் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு போய் அண்ணாமலை ரூம்ல போறா. அப்போ அங்க லீலாவதி தான் அங்க பீரோக்குள்ள ஏதோ தேடிட்டு இருக்காங்க. கதவு திறந்த மாதிரி இருக்கு, ஒரு ஒரு பக்க கதவு. இவங்க அண்ணாமலை தான் நினைச்சுக்கிட்டு வான்மதி சொல்லிட்டு இருக்கா. அத்தை நான் தான் சாரா கிட்ட நீ செத்த மாதிரி நடிக்கலான்னு சொன்னேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகும்னு தெரியாது, மேடம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க வெளில வராங்க. பார்த்தா அவங்க லீலாவதி. இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைன்னு கத்திக்கிட்டே வெளில போறாங்க ஹாலுக்கு. அங்க ஹால்ல அண்ணாமலை மத்தவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அண்ணாமலைன்னு கத்திக்கிட்டே லீலாவதி வராங்க. என்னக்கா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ இவ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, என்னக்கா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. அதுக்கு லீலாவதி சொல்றாங்க, புரியலையா இல்ல என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க லீலாவதி. உடனே கௌதம் என்னம்மா சொல்றீங்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அண்ணாமலை இவ சொல்றதெல்லாம் உண்மையா? இவ தான் சாரா செத்துட்டதா பொய் சொல்ல சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. லீலாவதி கேக்குறாங்க, இங்க நடந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் இவதான் காரணமா அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாமலை அமைதியா தான் இருக்காங்க. உத்தமன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது, வான்மதி செத்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுக்குள்ள.
உடனே வெங்கடேசன் கேக்குறாரு, "என்ன லீலாவதி என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் சொல்லலைங்க. இவ வாயாலே சொல்லியிருக்கா. சாரா கிட்ட செத்து போனதா வருண் கிட்ட பொய் சொல்லியிருக்கா. இவ தான் சொல்லியிருக்கா எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. என்ன சொல்றேன்னு வெங்கடேசன் கேட்கவும், "ஆமா, இந்த விஷயம் எல்லாமே அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாம அண்ணாமலை மறைச்சிருக்கா" அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க. சுந்தரராஜன் கேக்குறாரு, "அண்ணி சொல்றது உண்மையா? இந்த விஷயம்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு அண்ணாமலைய பார்த்து கேக்குறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, "ஆமா, எனக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் இதெல்லாம் சொல்லல?" அப்படின்னு கேட்கவும், "குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம்னு தான் சொல்லல" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அதுக்கு லீலாவதி சொல்றாங்க, "இவ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா?" அப்படின்னு சொல்லி, "இவள எவ்வளோ நல்லவள்னு நினைச்சேன். ஆனா இவ இத்தனை நாளா என்கிட்ட நடிச்சிருக்காளா? நான் இவள எவ்வளோ நம்பினேன். ஆனா என் நம்பிக்கைலாம் வீணா போச்சு. என் புள்ளைக்கு இப்பதான் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே" அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க லீலாவதி. உடனே கௌதம், "என்ன வான்மதி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் வாயை மூட்டு நிக்கிற? ஏதாச்சும் பேசு" அப்படின்னு கௌதம் சொல்றாரு. "உனக்கும் சாராவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன விஷயம் உங்க 2 பேருக்குள்ள இருக்கு? என்னன்னு சொல்லு" அப்படின்னு கௌதம் கேக்குறாரு. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே, ஏதாச்சும் இப்ப சமாளிச்சாகணுமோ, என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. பவித்ரா சொல்றாங்க, "வருண் சாப்பிடாம கொள்ளாம 2 நாளா அந்த ரூம்குள்ள இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டான். அப்ப கூட நீ வாய் திறந்து உண்மையை சொல்லலையே, ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு பவித்ரா கேக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துருது லீலாவதிக்கு. அப்படியே மயங்கி விழுற மாதிரி இருக்காங்க. உடனே அவங்களெல்லாம் பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. "தண்ணி கொடுத்தா குடிக்கல, எனக்கு இப்ப உண்மைதான் வேணும், எதுக்கு இவ அப்படி பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்" அப்படின்னு கத்துறாங்க. உடனே வான்மதி சொல்றா லீலாவதி கிட்ட, "இந்த விஷயம்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னா, என் தங்கச்சி நல்லா வாழணுன்றதுக்காக தான் பண்ணேன். அப்பதான் சாராவை மறந்துட்டு வருண் என் தங்கச்சி கூட சந்தோஷமா வாழ்வாரு. அதனாலதான் அப்படி பண்ணேன். என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றா. "வேற எந்த எண்ணத்திலயும் நான் பண்ணல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன எல்லாரும் நம்புங்க" அப்படின்னு நடிக்கிறா. அதை பார்த்துட்டு அண்ணாமலை நின்னுட்டு இருக்காங்க. அவ பண்றதெல்லாம் நடிப்புன்னு தெரிஞ்சு. உடனே பவித்ரா கேக்குறாங்க, "யார்கிட்ட சொல்லனாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ என்கிட்ட கூட எதுக்கு மறைச்ச இந்த உண்மைய?" அப்படின்னு கேட்கும்போது, "அது இல்ல நீ, உங்களுக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதனாலதான் நான் சொல்லல" அப்படின்னு மழுப்புறா. உடனே சுந்தரராஜன் கேக்குறாரு, "ஹாஸ்பிட்டல்ல வருண் உயிருக்கு போராடினால அப்பயாச்சும் நீ சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அப்ப கூட அந்த உண்மையை சொல்லல?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க எல்லாரையும் என்ன திட்டுவீங்களோன்ற பயத்துல நான் சொல்லல" அப்படின்னு சொல்றா. உடனே வருண்கிட்ட போய், "சாரி வருண், என்னை மன்னிச்சிருங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு இதை நான் பண்ணல. என் தங்கச்சி கூட நீங்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் நான் பண்ணேன். மன்னிச்சிருங்க" அப்படின்னு போய் நடிச்சிட்டு இருக்கா வருண் கிட்ட. வருண் மூஞ்சி திருப்பிக்கிறான். உடனே வெண்ணிலா கிட்ட போய், "வெண்ணிலா, சாரிடி, என்னை மன்னிச்சிடுறி. எல்லாம் நீ நல்லா இருக்கணும், நீனும் வருணும் சேர்ந்து வாழணும்னு நல்ல எண்ணத்துல தான் நான் பண்ணேன். ஆனா இப்படி விபரீதமா போய் முடியும்னு நான் நினைக்கல. மன்னிச்சிடுறி" அப்படின்னு சொல்றா வெண்ணிலாட்ட போய். வான்மதி சொல்லி அழுதுட்டு இருக்கா. அப்போ லீலாவதி சொல்றாங்க, "எப்படி நீ இவ்வளவு தூரத்துக்கு போனியே, உன்னை இனிமேல் நம்பவே முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஷாக்கா பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கா வான்மதி. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல எனக்கு பார்க்கலாம். பாய் மக்களே.